வணக்கம். லோன் வாங்கியவர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கரூர் வைசா பேங்க் இவங்க ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அப்டேட் பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். ஹெச்டிஎஃப்சி, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கரூர் வைசா பேங்க் இந்த பேங்க் நிறுவனங்கள் எல்லாமும் பார்த்தீங்கன்னா கடன்களுக்காக ஒரு MCLR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் பண்ணியிருப்பாங்க. MCLRனா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து MCLR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விகிதங்களை 5 முதல் 15 புள்ளிகள் வரைக்கும் வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது இந்த மாதம் முதலே அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடன் வாங்கினவங்களுக்கு அடுத்த இஎம்ஐ தொகை வந்து குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு இந்த தடவை நீங்கள் ஒரு 15,000 ஒரு இஎம்ஐ இந்த மந்த் கட்டுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து இவங்க 5லேருந்து 15 புள்ளிகள் வரைக்குமே இந்த MCLRுடைய விகிதத்துடைய ரேட்டிங் வந்து குறைக்கிறதுனால உங்களுக்கு 15,000 இஎம்ஐங்கிறதுலேருந்து நீங்கள் அடுத்த இஎம்ஐ கட்டும்போது அதோடைய வேல்யூ வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து வீட்டு லோன் போன்ற நீண்ட கால கடன் பெற்றிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் இதில் வந்து பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் ஒரு 20,000 இஎம்ஐ கட்டுற இடத்துல மேக்ஸிமம் ஒரு பர்சன்டேஜ் கம்மி பண்ணி, அதாவது 5லேருந்து ஒரு 15% வரைக்கும் ஏதோ கம்மி பண்ணி கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் நமக்கு பெரிய வருமானம் இல்லைனாலும் நம்ம கட்டுற வருமானத்திலேருந்து நம்ம கட்டுற அந்த கடன் தொகையில் ஏதோ ஒரு சதவீதம் குறையும், அவ்வளவுதான். கண்டிப்பாக இப்படி ஒரு செக்டார் இல்லாமல் நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டிய நேரத்தில் 5,000 ரூபா கட்டணுன்னா அந்த 5,000 ரூபாயில் ₹1 குறைஞ்சாலும் அவங்க ₹1 கூட வாங்கவே மாட்டாங்க அவங்க கையில். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ அவங்க தரப்புலேருந்து வட்டி விகிதத்தை கம்மி பண்ணி நம்மக்கிட்டேருந்து 5,000 வசூல் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு ₹500 ₹1,000 கம்மி பண்ணி நம்மக்கிட்டேருந்து வாங்குறதுக்கான ஒரு சூழலை அந்த பேங்க் தரப்புலேருந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கும் போது இது நமக்கு கொஞ்சம் வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அசல் தொகையில் அவங்க வந்து குறைக்க போகிறதில்ல, அவங்களுடைய வட்டி விகிதத்தில் தான் குறைக்கிறாங்க. அவங்க நமக்கு எத்தனை % ஆஃப் வட்டி கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் சம் % வட்டியுடைய விகிதத்தை தான் குறைக்கிறாங்களே தவிர நம்மளுடைய அசலில் ஒன்றும் அவங்க வந்து குறைக்க போகிறதில்ல. எனவே வரவேற்கத்தக்கது தான். நன்றி.